9th standard algebra. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 3.10. அதில் என்னது இது வந்து ஃபுல்லா கிராஃப். இதெல்லாம் அந்த draw the graph of the following. First one என்னது y is equal to 2x. y is equal to 2x இருந்துச்சா நமக்கு வந்து டேபிள் போட்டுக்கலாம். டேபிள் போட்டுட்டு x y நடுவில் 0 போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து -1 -2 இங்கே வந்து 1 2 ஒரு 3 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து நம்மளா எடுத்துக்கிட்டோம், 0 போட்டு -1 -2 அது நம்மளா எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒய் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒய் = 2x இருக்காங்க. இப்போ ஒய் வந்து எக்ஸ் வந்து -2 இருந்துச்சுன்னா ஒய் என்னது 2 × -2 எவ்வளவு? -4. இப்போ -4. அடுத்து என்னது y = x வந்து -1 இருந்துச்சுன்னா 2 × -1 = -2. ஓகே, அடுத்து x வந்து 0 அப்படின்னா 2 × 0 0. அடுத்து y = 1. 2 × 1 = என்னது 2. அடுத்து y = 2 × 2 = 4. y = 2 × 3 = 6. Okay, but the points are another என்னெல்லாம் வரும்? x -2 y -4. அடுத்து -1 -2 0 0 1 2 2 4 3 6 இதெல்லாமே பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம கிராஃப் போட்டுக்கலாமா? கிராஃப் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸ்கேல் எழுதணும். ஸ்கேலுக்கே 1 மார்க் உண்டு. எக்ஸ் ஆக்சிஸ் = 1 cm = 1 unit. y axis 1 cm = 1 unit. ஓகே, அடுத்து வந்து இது என்னது? இது வந்து 0 1 2 3 4 5 6 7. இங்கே -1 -2 -3 -4 -5. இது வந்து x', இது வந்து x y y'. இது வந்து -1 -2 -3 -4 -5. இங்கே வந்து இது 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ எழுதியாச்சு. எக்ஸ் ஒய் நமக்கு பாயிண்ட்ஸ் என்னது? -2 ஃபர்ஸ்ட் உள்ள பாயிண்ட்ஸ் -2 -4. -2 -4 எங்கே இருக்குது? இந்த இதில் ஒரு புள்ளி. அடுத்து -1 -2 -1 -2 எங்கே இருக்குது? இந்த அடுத்து 0 0 இந்த அடுத்து இது என்னது? -2 -4. இது என்னது? -1 -2. இது 0 0. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னது? 1 2 1 1 2 1 2. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒய்எஸ் போகும். அடுத்து 2 4 2 4. அடுத்து 3 6 இங்கே வரும். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது வந்து கிராஃபில் போடும்போது ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இது வந்து நமக்கு என்ன லைன்? y = 2x. ஓகே, இதுதான் வந்து செகண்ட் சம் பாருங்க. y = 4x - 1. டேபிள் போட்டுடலாமா? x y நடுவில் ஒரு 0 போட்டுக்கலாம். இங்கே வந்து -1 -2 1 2 3 போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். y = 4x - 1. x வந்து -2 இருந்துச்சுன்னா 4 × -2 -1. என்ன ஆன்சர்? 4 2 -8 -1. அப்போ -9. இது வந்து -9. அடுத்து y = 4 × -1. x வந்து -1 இருந்துச்சுன்னா -4 -1 = -5 y = 4 × 0
minus 1 is equal to 0 minus 1 is equal to minus 1. And y is equal to 4 into 1 minus 1. So 4 minus 1 is 3. Y is equal to 4 into 2 minus 1. 8 minus 1 is equal to 7. Y is equal to 4 into 3 minus 1. 4 3 is 12 minus 1 is equal to 11. And 11. Our points. The points are minus 2, minus 9, minus 1, minus 5, 0, minus 1, 1, 3, 2, 7, 3, 11. Okay, va? Graph போடுவோம். Scale எழுதிரணும். Scale க்கு ஒரு மார்க் உண்டு. X axis 1 cm is equal to 1 unit. Y axis வந்து 1 cm is equal to 1 unit. Okay. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இது வந்து minus 1. இந்த சைடு minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6, minus 7. So y dash minus 2, minus 3, minus 4, minus 5. இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay. அது minus 2, minus 9, minus 2 x axis இங்கே இருக்கு இந்த y axisல minus 9 அது இங்கே வரும். ஓகேவா? அடுத்து minus 1, minus 5, minus 1 இங்கே இருக்கு, minus 5 இங்கே இருக்கு இந்த அடுத்து 0, minus 1, 0, minus 1. அடுத்து 1, 3, 1, 3 இங்கே இருக்கு. அடுத்து 2, 7, 2, 7 இங்கே இருக்கு. 3, 11 இங்கே வரும். சரியா? நமக்கு ஆக்சுவலாக லைன் எப்படி வரும்னா இப்படி போகும். ஓகே, இல்லை பாயிண்ட்ஸ் எழுதிடணும். இதனால் இப்படி போகும். ஓகேவா? minus 1, minus 1, minus 2 கொடுத்துலாம். இதில் பாயிண்ட்ஸ் இது 0, minus 1 இங்கே தான் போகும். கொஞ்சம் வளர்ந்துருச்சு. சரியா? இப்போ 0, minus 1 இங்கே பாயிண்ட்ஸ் வந்து எழுதிடும். இப்போ நமக்கு வந்து எப்படி வரும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். சரியா? y is equal to 3/2x வந்து plus 3. சரியா? நம்ம டேபிள் போட்டுக்கலாம். x y 0 இது minus 2 2 எடுத்துக்கலாம். இது வந்து y is equal to 3/2னா x வந்து 2 minus 2 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 2 கேன்சல் ஆகும். plus 3 இருக்கலாம். plus 3 அப்போ 3 plus 3 minus 3 plus 3 அப்போ 0. இப்போ இது வந்து என்னது? 0. சரியா? y is equal to 0 வந்துச்சுன்னா 3/2 into 0 plus 3 என்ன வரும்? 3 தான் வரும். 3. y is equal to 3/2 into 2 plus 3 is equal to 2 cancel ஆகும். இங்கே 6 வரும். Okay, so the points are என்னெல்லாம்? minus 2, 0, 0, 3, 2, 6. அப்படி கிராஃப் போட்டுக்கலாம். x dash y dash scale எடுக்கலாம். x axis 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. Okay. நமக்கு இங்கே என்ன வரும்? இது 0, 1, 2, 3, 4, 5, 6. minus 1, minus 2, minus 3, minus 4. minus 1, minus 2, minus 3, minus 4. இங்கே வந்து என்னது? 1, 2, 3, 4, 5, 6. Okay.
ஃபர்ஸ்ட் என்னது -2 0 இதில் வரும். அடுத்து 0, 3 இதில் வரும். 0 3 இது வந்து என்னது -2, 0 இது 0, 3. அடுத்தது 2, 6 இங்கே வரும். 2, 6 இப்போ உங்களுக்கு பாருங்க இப்படியே போகும். ஸ்ட்ரெயிட் லைன் தான் இதுவுமே. ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு பதிலுக்கு வளர்ந்துச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ இது என்னது y is equal to 3/2 x plus 3. இது என்னது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? fourth one 3x plus 2y is equal to 14. அப்போ இதில் வந்து 2 எடுத்துக்கலாமா? 2 எடுக்கும்போது நமக்கு வந்து -3x plus 14. அப்போ y is equal to என்ன வரும்? -3x plus 14 divided by 2. அப்போ y is equal to -3x by 2 plus 14 by 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்போ y is equal to என்ன வரும்? -3x by 2 இது கேன்சல் ஆகுமா? 7. அப்போ ப்ளஸ் 7. ஓகே, y is equal to அப்போ -3x plus 2 by 7 வருது. இதுவுமே வந்து 0 -2 plus 2ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து வருது y is equal to அப்போ -2 வந்து -3 into -2 divided by 2 plus 7. இதுவும் கேன்சல் ஆகுமா? இப்போ -3 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -3 +3 ஆகும். plus 7 is equal to 10. அடுத்து y is equal to -3 into 0 by 2 plus 7. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 7. அடுத்து y is equal to -3 into 2 divided by 2 plus 7. இது கேன்சல் ஆயிருமா? அப்போ என்னது நமக்கு 4. -3 plus 4 நமக்கு 4. அப்போ the points are என்னெல்லாம் வரும்? -2, 10, 0, 7, 2, 4. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் போடலாம். இதில் ஸ்கேல் எழுதிக்கணும். வந்து x dash x y y dash 1 2 3 4 -1 -2 -3 -4 -5 -1 -2 -3. இது வந்து 1 2 3 4 5 6 7 9 10 வச்சுக்கலாம். அது வந்து -2 10 அப்படிதானா? இப்போ -2ல வந்து +10 -2 +10 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து 0, 7 இங்கே இருக்குது. அடுத்து 2, 4 இங்கே இருக்குது. இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி வரும். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் 0, 2, 4. இது வந்து என்னது 0, 7. இது வந்து என்னது -2, 10. ஓகே, y is equal to இது வந்து என்ன ஃபார்முலா? 3x plus 2y is equal to 14. இது ஸ்ட்ரெயிட் லைன். சரியா?